சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு வெரைட்டி தான் இது. நம்மளோட மல்டி ஆரஞ்சு எவ்வளோ பெருசு தெரியுமா, என் கையே பெருசு, என் கையில் இது எவ்வளோ பெருசுங்க இருக்குது. ஐயோ, ஒரு அமர்லிலிஸ் பூ சைஸ் இருக்குதுங்க. இது செகண்ட் டே, அது தெரியுமா, நேற்றுக்கே பூத்து இருந்துச்சு. ஃபஸ்ட் டே இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் எனக்கு ஒரே ஒரு மட்டும் எப்போனாமே எனக்கு சொல்லவே புரியவே இல்லை. என்னென்னா, எப்படிடா இதுக்கு மல்டி ஆரஞ்சுன்னு பேர் வச்சிங்க, தூக்கத்தில் கனவுல உளறிட்டிங்களடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. மல்டி ஆரஞ்சு அப்படிமா, ஓ மை காட், ஐயோ செம்ம 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 அவ்வளோ பெருசுப்பா. ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே நான் இந்த ப்ரூட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல இந்த பல்ப் அப்படியே தான் இருக்குது. மல்டி ஆரஞ்சோட ஸ்பெஷல்னால் அந்த ஸ்டாக் ரொம்ப பெருசாக இருக்குங்க. பாருங்கள், ஸ்டாக் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுதான் இது வந்து ப்ளீடிங் ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு என்னோட நியூ ஒன், என்னோட கலெக்ஷன். ரொம்ப அழகாக பூத்துருந்து. ஃபர்ஸ்ட் டே இது எடுக்க மறந்துட்டேன். வீடியோ எப்படி வரப்போதுன்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் காட்டன் தான். இது வந்து பிங்க் செலிப்ரேஷன். ஐ திங்க் வீடியோ அது ஃபோன் ரொம்ப சூடாக நல்லதாகிட்டு வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். போகிற போக்கில் ஃபோன் மத்தியாயிடுன்னு நினைக்கிறேன் நான். பிங்க் செலிப்ரேஷன். இது நம்மளோட பிம் சம்பு மல்டிப்ளை ஆகிறத பார்த்து எனக்கு எப்படி தோணுன்னா, பேசாமல் அது ரூபாய்க்கு 1ன்ற மாதிரி கொடுத்துடலாமான்ற மாதிரி இருக்கும். அப்படி மல்டிப்ளை ஆகிறாங்க. என்னங்க கண்ணா பின்னா, மதர் பல்பே அப்படி தான் இருக்கும். 10 ஆர்டர் போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, சரி 2 கொடுக்கலான்ட்டு எடுத்துருக்கேன். பெரிய டப்பில் வேறு அவ்வளோ இருக்குது. பேசாமல் பண்ணிடுன்னா அது பாட்டுக்கு எப்படி சொல்கிறது, மல்டிப்ளைட்டே போகுது. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இந்த பிங்க்கு. பேர் இப்போ தானே சொன்னேன், பிம் சம்பு. அப்புறம் இந்த பிங்க் பெட்டின்னா 2-3 வெரைட்டி மல்டிப்ளை ஆகிறத பார்த்துட்டு, என்ன தாச்சும் உரம் கொடுக்குறீங்க, எப்படி தாச்சும் உங்களுக்கு மட்டும் பூக்குது இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சிச்சுப்பா, அப்போ பூக்கு தானப்போ செய்யும். இது வந்து சூப்பர் கேலரி லவ். நேற்று நம்ம வீட்டில் வந்து ரெட் ஃபர்ஸ்ட்டில் அப்படிங்கிற நியூ வெரைட்டி வந்து பூத்துருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கும் ரெட் ஃபர்ஸ்ட்டில் வேணாம் கூட ஆச்சரியம், உங்களுக்கு பூத்துருக்கு எனக்கு பூத்துருக்கு அப்படின்னு. பட் என்னோடது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் ஷேட் வந்து என்னென்னு கேட்டாங்க. நான் வந்து அந்த எக்ஸாட்டிக் சம்மது வந்து நான் வேறு ஒரு தோட்டத்தில் வச்சுருக்கேன்னா, அதனால் டெய்லி போயெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். அவங்க வந்து இது பண்ண மாட்டேன்னா, அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டே எடுத்தேனா இல்லை செகண்ட் டேன்னு தெரில, எப்போ இருந்தால் அது ஈவினிங் எடுத்தது வேறு. நெக்ஸ்ட் டைம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா வெரி நியூ எக்ஸாட்டிக்ஸ் எல்லாமே அங்கே தான் பூக்குது. நான் மிஸ் பண்ணிடுறேன் நிறைய நேரம். சரி, இது ஃபோன் ரொம்ப சூடாகிடுச்சு. சேலுக்காக தான் மெயினாக நான் அதை சொல்லணும். அப்புறம் 2-3 பூ பூத்துருக்குதை காமிக்கலாமேன்னு தான். ஆக்சுவலி சேல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே தான் இருக்கும். அடினியம் சேல் வந்து ஃப்ரைடே இருக்கும். ஓகே, நான் சேல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8973385884 வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர், உங்களோட ஊர் சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் வச்சா போதும். ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட் போடுவேன். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாமே நியூ எக்ஸலண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடினியம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே. கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங் சேல் பீரியட் இருந்தாலும் கொஞ்சம் பீக்கில் வந்து 1 செகண்ட் 2 செகண்ட்ஸில் வந்து சேல் முடிஞ்சு போயிடுது. பட் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. ஒரு வெரைட்டின்னு எடுத்துகிட்டு 50 100 அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியே கொடுப்போம். நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. ஹாப்பி கார்டனிங்.